கையில் காசாக எடுத்து செலவு பண்ணும்போது ஏற்படக்கூடிய வலி கண்டிப்பாக கார்டை ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு ஏற்படுவது கிடையாது. அதனால தான் நம்மள பல பேர் கடனாளியாக இருக்கும். ஆனால் இதே ஹேபிட்டை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே கூடாது. சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அவங்க உண்டியலில் சேமித்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் அந்த உண்டியல் காசு எடுத்து அவங்களுக்கான பொருளை வாங்கி கொடுங்களேன். காசுக்கான மதிப்பு அவங்களுக்கு தெரியும். மண்ணுண்டியில் நம்மலாம் சேமிச்சிருப்போம். இப்போ குழந்தைகளுக்காக இந்த ஏடிஎம் மாதிரியான மிஷின் 1000 ரூபாய் 800 ரூபான்னு பல ரேட்டுக்கு விற்றுட்ருக்காங்க. 599 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்ட்டில் கிடைக்கும். ரொம்ப கம்மியான விலை அப்படின்னு சொல்கிறதுனால இது பிராண்டாக இருக்காதோ இல்லை இது ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ, தயவு செஞ்சு இந்த மனப்பான்மையிலேருந்து வெளியில் வாங்க. என் வீட்டு குழந்தைக்கு நான் வாங்கி கொடுக்குற இதே ஐட்டத்தை தான் உங்கள் வீட்டு குழந்தைகளும் பயன்படுத்தணும். லாபம் இல்லாமல் இல்லை, ஒரு 10% லாபம் போகுது அப்படிங்கிற அந்த மன நிம்மதியுடன் தான் கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவை தனியாக ஒரு யூடியூப்பில் நான் போட்டுடுறேன். ஏன்னா இதை மறுபடியும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனல்லே வர்றதை விட தனியாக ஒரு சேனல் கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனலே ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் நம்ம என்னென்ன டாய்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இனிமேல் தனியாக கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற சேனலில் வந்துடும். வேணுங்கிறவங்களுக்கு கிட்ஸ் பெஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர்லேயே ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவினுடைய விமானம் MH17 எப்படி ரஷ்யாவால் வீழ்த்தப்பட்டதோ அதே மாதிரியே அசர்பைஜானுடைய விமானம் இப்போது ரஷ்யாவால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதை ரஷ்யாவும் ஒத்துக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 69 பேர் பயணம் செய்த இந்த விமானத்தில் 38க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். இந்த விமானம் விழுந்து நொறுங்குவதற்கு முன்பாக அந்த விமானத்தில் பயணம் செய்த அந்த பயணிகள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது கேட்டுச்சு. அதன் பிறகு தான் இந்த விமானத்தில் கோளாறுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வச்சு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னாங்க. அது ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அதற்கு அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ரஷ்யா உக்ரைன் போரினுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? மொத்தம் 3 டிமாண்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட், இதில் உயிரிழந்தவர்களுக்கும் உடைமை இழந்தவர்களுக்கும் இழப்பீடு அப்படிங்கிறத ரஷ்யாவே கொடுத்தாகணும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்படி ஒரு விமானத்தை தாக்கியிருக்கிறது என்றால் அதில் கவனக்குறைவாக இருந்த நபர்கள் மீது பெரிய அளவில் விசாரணை செய்து அவர்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். இந்த விமானம் சார்ந்து இருக்கக்கூடிய செலவுகள், இவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கெட்ட பெயர், இது எல்லாத்துக்குமே ரஷ்யா தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற இந்த 3 டிமாண்ட் தான். இந்த 3 டிமாண்டுக்கும் ரஷ்யா ஒத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறதே தோன்றுகிறது. அடுத்ததாக சவுத் கொரியாவினுடைய விமானம், அதில் ஏன் இந்த விபத்து ஏற்பட்டது, அதில் லேண்டிங் கியர்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனையும் நம்ம தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துருங்க. கடைசியாக அதில் ஒரு வார்த்தை இருக்குது, வடகொரியா இந்த விமான கிராஷுக்கு பின்னாடி இருக்குமோ அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்பிரசி தியரி மட்டும்தான். ஏன்னா பறவை மோதியதால் தான் அந்த விமானத்தில் இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கடைசியாக இப்போது வரக்கூடிய எல்லா தகவலும் உறுதிப்படுத்துகின்றன. அடுத்ததாக கிரீஸ் உக்ரைனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை பண்ண போகிறாங்க. மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். கிரீஸை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் ரொம்ப அதிகப்படுத்துவோம், உக்ரைனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவித்த நாடுகளில் முக்கியமான நாடு. ஸோ இப்போ கிரீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24 சீஸ்பாரோ மிசைல்ஸை நாங்கள் யாருக்கு கொடுக்க போகிறோம், உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகப்பெரிய அளவில் என்ஹான்ஸ் செய்யப்படும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த சீஸ்பாரோ மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது அது அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்பு தான். பட் கிரீஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின அந்த சீஸ்பாரோ மிசைல்ஸை தான் இப்போ யாருக்கு கொடுக்க போகிறாங்க, உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. RIM-7 சீஸ்பாரோ மிசைல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ கிரீஸ் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் காரணமாக 24 சீஸ்பாரோ மிசைல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக உக்ரைனுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத விட அதனால் உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பலம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அதிகம்தான். இந்த சீஸ்பாரோ மிசைல்ஸை உக்ரைனுக்கு கிரீஸ் கொடுத்துட்டாலும் அதை ஏவுறதுக்கான ஏவுதளம் இவங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரலாம். இருக்குது. அதுவும் பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு சோவியத் யூனியன் காலத்து தயாரிப்பு தான். ஆனால் அதை இப்போ உக்ரைன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ஹான்ஸ் பண்ணதுனால இந்த பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் சீஸ்பாரோ மிசைல்ஸ் மட்டும் கிடையாது, AIM-9L11 சைடு விண்டர் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அப்படிங்கிறதையும் ஏவ முடியும்.
ஸோ இந்த பக் மிசைல் சிஸ்டத்தை இவங்க உக்ரைன் எப்படி சரிப்படுத்தினாங்க இல்லாட்டி என்ஹான்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ராங்கன் எஸ்ஐஎம் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ராங்கன் சாம் ப்ரோக்ராம் வழியாகத்தான் இந்த மாதிரியான பக் சிஸ்டத்தை எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க உக்ரைன். ஸோ இதற்கான ஃபண்ட் எல்லாமே பல வெளிநாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்த ஃபண்டை வச்சு தான் உக்ரைன் இதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா அவங்கக்கிட்ட சீஸ்பாரோ மிசைல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது, அதை ஏவுறதுக்கான ஏவுதளமும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக என்ன, ரஷ்யாவின் மீது இந்த சீஸ்பாரோ மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஏவி விடப்படும். ஆனால் எவ்வளவு குயிக்காக இதனுடைய இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத இனிமே தான் உக்ரைன் நமக்கு சொல்லும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிப்பா, அப்படின்னா ரஷ்யா ஏதாவது புதுசாக டெப்ளாய் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம், ரஷ்யாவும் 2S-43 மால்வா 152mm ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறத இப்போ டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. அது கூடவே இதற்கு ஆன்டி ட்ரோன் ப்ரொடெக்ஷன் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரியான புதிய டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஜாப்ரோசேஷியாவை நாங்கள் எப்படினாலும் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உக்ரைனில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உக்ரைனுடைய படைகள் ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பல இடங்களும் இழந்து வருகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஜெர்மனியில் ஆட்சி கவிழ்ப்பு வர வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவர்களும் உக்ரைன் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் செய்திகள் வழியாகவும் நமக்கு தெரிந்துக்கிட வேண்டியது என்னென்னா, கிட்டத்தட்ட 20 பில்லியன் யூரோ அப்படிங்கிறத ஜெர்மனி எங்களுக்கு தர்றதா வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. 1 இல்லை 2 இல்லை 20 பில்லியன் யூரோ. அந்த 20 பில்லியன் யூரோ கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ரஷ்யாவை எதிர்த்து கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுப்பதற்கான அந்த பலம் இன்னும் அதிகரிக்கும். ஸோ ஜெர்மனி அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். அதுவும் ஸ்கோல்ஸ் அவர்கள் தான் இந்த வார்த்தையை ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கொடுத்திருக்கார். ஜெலன்ஸ்கி அவர்கள் அதை வச்சு மிகப்பெரிய அளவில் கணக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காருன்னு பார்த்துக்கோங்களேன். 20 பில்லியன் யூரோனா சும்மாவா என்ன? அப்போ இதெல்லாம் அவங்க எங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கோம். ஜெர்மனி எங்களை ஏமாற்ற மாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இப்போது ஜெலன்ஸ்கி சார்பாக உக்ரைனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏமன் நாட்டில் ஹூத்திஸ் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமன் நாட்டு ஹூத்திஸ் அப்படின்னு சொல்கிறது UK, US, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காங்க. என்னதான் ஏமன் நாட்டுக்குள்ளே பல முறை ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேலும் நடத்தி பார்த்துட்டாங்க, அமெரிக்கா நடத்தி பார்த்துட்டாங்க, அமெரிக்காவும் UKயும் சேர்ந்து நடத்தி பார்த்துட்டாங்க. ஆனாலும் ஏமன் நாட்டினுடைய ஹூத்திஸ் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு MQ-9 ட்ரோன், அமெரிக்காவினுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனையும் நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கான வீடியோவை வெளியில் விட்டுருக்காங்க ஹூத்திஸ். இதே மாதிரி இன்னும் பல ட்ரோன்ஸை அழிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறோம், அமெரிக்காவே நீ உங்களுடைய ட்ரோனை அனுப்பு அப்படின்னு சொல்லி அறைகோலும் எடுத்திருக்கிறார்கள். MQ-9 ரீப்பர் அப்படிங்கிறதுலாம் சாதாரண லேஸ்பட்ட ட்ரோன் கிடையாது, நம்ம ஒரு DJI ட்ரோன் மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் பக்கா ப்ரொஃபஷனல் மிலிட்ரி ட்ரோன். பல மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் அதை உருவாக்கி எடுக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட MQ-9 ரீப்பர்லாம் சர்வசாதாரணமாக ஹூத்திஸ் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அமெரிக்காவுக்கு பேரிழப்பு தான். அடுத்ததாக போலந்தினுடைய ஈஸ்டர்ன் ஷீல்டு அப்படிங்கிறது, இதை பற்றி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஈஸ்டர்ன் ஷீல்டு அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. ரஷ்யாவினுடைய நட்பு நாடான பெலரஸினுடைய பார்டர், போலந்தினுடைய பார்டர் அப்படிங்கிறது ஒரு 400 கிலோமீட்டர். இந்த 400 கிலோமீட்டரும் 2 ஆள் உயரத்துக்கு பெரிய ஒரு வாழை கட்டி எழுப்புறது. அதுவும் 2025 சம்மரில் இதை நாங்கள் கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலந்து. ஸோ போலந்தினுடைய இந்த சுவர் எழுப்புதல் அப்படிங்கிறது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. போலந்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே பல முறை அவங்களுடைய நட்பு நாடுகளுடன் சுவர்களை எழுப்பி அப்படியே தள்ளி வைப்பது அப்படிங்கிறதுலாம் காலங்காலமாக நடக்கக்கூடிய செயல்தான். ஆனால் இந்த சுவரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப செக்யூரானது. இதன் வழியாக மைக்ரேஷன் அப்படிங்கிறது எதுவும் நடக்காது. அதே நேரத்தில் இதன் வழியாக இனி போலந்து அவங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளில், அது அவங்களுடைய உளவு நடவடிக்கையாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான பெலரஸை தனியாக நிறுத்துவதற்கான அந்த நடவடிக்கையாக இருக்கட்டும், இதற்காக போலந்து இந்த சுவரை பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு சுவர் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமா மட்டும் பார்க்கக்கூடாது. இதன் வழியாக இப்போ போலந்து 2 விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. ஒன்று அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது பார்த்தீங்களா, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான ஃபண்டு போலந்துக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி சுவரை நீ கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷனை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கொடுத்துருந்தாங்க. அஸ் யூஷுவல் போலந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஓகே எனக்கு இந்த ஃபண்டு வேணும் அப்படின்னா நான் சுவரை கட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டை வாங்கிக்கிட்டாங்க. அடுத்ததாக ஒரு ஃபண்டு வாங்கிட்டாங்க. இவங்க நாட்டோவில் இன்னும் நீடித்து இருக்க வேண்டும் என்றால் ஜிடிபியில் 5% அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக ஒதுக்க வேண்டும் போலந்து. அப்போ 5% எப்படி டிஃபென்ஸுக்காக ஒதுக்குறது? இந்த சுவர் கட்டின கணக்கையும் டிஃபென்ஸில் காண்பித்து விட்டார்கள். ஸோ அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக தான் இந்த சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஃபண்டு ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபண்டு எங்களுடைய ஃபண்டு தான், அதை நாங்கள் டிஃபென்ஸுக்காக ஒதுக்கியிருக்கோம். எனவே எங்களுடைய டிஃபென்ஸுக்காக நாங்கள் ஜிடிபியில் 5% நாங்கள் செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது இதோ உறுதியாகிறது அப்படிங்கிற கணக்கையும் போலந்தால் காண்பிக்க முடியும்.
ஒரே கல்லில் 1 2 3 4 5க்கும் அதிகமான மாங்காவை அடிச்சிருக்காங்க போலந்து. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய முக்கியமான ஒரு தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுக்கான அழிவை தரக்கூடிய மிசைல்ஸ் ஒரு 1400க்கும் அதிகமான மிசைல்ஸ் ரஷ்யாவிடம் தயாராக இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. பட் இந்த மிசைல்ஸை வச்சு ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்கங்கிறது தெரியலை. 1400 மிசைல் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் நிறைய மிசைல்ஸ், இது வந்து ஹையாக நிறைய பேரை கொல்லக்கூடிய மிசைல்ஸே ஒரு 1400 வச்சுருக்காங்க. இதை விட குட்டி ரக மிசைல்ஸ் எல்லாமே ஏராளம் இருக்குது அப்படின்னு சொல்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை சார்ந்த முக்கியமான ஒரு நபர் அவரே இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அடுத்ததாக பல உண்மைகள் வெளியில் வர வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏடிஎஸ்இஎம்எஸ் பெரிய அளவில் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்கள் பல நாடுகளிடம் கோரிக்கை வைத்த பிறகு கடைசியாக ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு உறுதி கிடைக்குது, நீங்கள் ஏடிஎஸ்இஎம்எஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. உக்ரைனும் என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே நமக்கு தான் அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஏடிஎஸ்இஎம்எஸை பக்காவாக பயன்படுத்துகிறாங்க. ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரியாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான கட்டமைப்புகளாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே ஏடிஎஸ்இஎம்எஸ் வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனுக்கு தெரியுதோ இல்லையோ ஏடிஎஸ்இஎம்எஸ் அவங்களுடைய ஸ்டாக் பீல்ஸ்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அவங்களுடைய ஸ்டாக்கில் ஏடிஎஸ்இஎம்எஸ் ரொம்ப லோ ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னும், அதை பிற நாடுகளிடம் கேட்ட பிறகும் அதற்கான உதவிகளோ இல்லாட்டி ரீஸ்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்போ உக்ரைனுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏடிஎஸ்இஎம்எஸ் மட்டும் ஸ்டாக்லேருந்து அவுடேட்டடாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ரஷ்யா பெரிய அளவு தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியில் வருவதற்கு முன்பாகவே ரஷ்யா அவங்க நினச்ச மிக முக்கியமான டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்க ஏடிஎஸ்இஎம்எஸ் இல்லைனா. ஸோ ஏடிஎஸ்இஎம்எஸை ரொம்ப கண்ணும் கருத்துமாக உக்ரைன் பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. அப்படின்னா ரஷ்யாவின் மீதான அந்த லாங் ரேஞ்ச் வெப்பனுக்கான தாக்குதலை உக்ரைன் கம்மி பண்ணி தான் ஆக வேண்டும். அடுத்ததாக லாங் ரேஞ்ச் வெப்பன் ஸ்டார்ம் ஷேடோவாக இருக்கட்டும், வேறு ஏதாவது அதிக அளவு இருந்தால் மட்டும்தான் உக்ரைனால் இனிமேல் ஒரு லாங் ரேஞ்சில் இருந்து அட்டாக் அப்படிங்கிறத பண்ண முடியும். அதை உக்ரைன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியாக வந்திருக்கக்கூடியது ஜெர்மனி, அந்த 20 பில்லியன் யூரோ அது எங்களுக்கு வேணும், அது இல்லைனா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற கோரிக்கையை மீண்டும் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜெர்மனியை நோக்கி வைத்திருப்பது. ஜெர்மனி மிகப்பெரிய அளவில் அழிவுக்கு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் அழிந்து போனாலும் எங்களுக்கான உதவியை நீங்கள் தந்துட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தான் உக்ரைனுடைய இப்போதைய நிலைப்பாடு. இதுதான் கடைசியாக வந்த அப்டேட். குறிப்பாக இந்த அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கான அந்த விபத்து அதை ரஷ்யா தான் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒத்துக்கொண்டது, அதன் பின்னணியில் பேசப்படும் உலக அரசியல் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிராகவும் ரஷ்யாவினுடைய நெகட்டிவாகவும் மாறி இருக்கிறது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த அழகான ஏடிஎம் மணி பேங்க் உங்கள் வீட்டு குழந்தைக்கும் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வித் மியூசிக் இருக்குது. பணத்தை அந்த ஓப்பனிங்கில் வைக்கும்போது அப்படியே சுருட்டி லாவகமாக உள்ளக்கு கொண்டு போகிறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் 599 ரூபா. கிட்ஸ் பெஸ்டி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே 10%க்கான கூப்பன் கோடும் கொடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க, லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுலேருந்து ரஷ்யா எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.